எதுவா இருந்தாலும் உன் நல்லதுக்காக தானே உங்க அம்மா சொல்லிருப்பா. அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு மாயா. சரின்னு சொல்லு மாயா. நீ இங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாயாக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இனிமே நீங்க கோவக்காரின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களை விட்டு போகாதீங்கக்கா. ப்ளீஸ் மாயா, சரின்னு சொல்லு மாயா. நீ ஒரு தேவதை மாயா. நான் போனதுக்கு அப்புறம் அவளை என்ன வளர்த்த மாதிரி நீ மாயாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் பொண்ணா வளர்க்கணும். நோ பேபி, இத இப்ப பிரிக்க கூடாது. உன் பர்த்டேக்கு தான் நீ பிரிச்சு பார்க்கணும். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, ப்ராமிஸ்? ஓகேம்மா, ப்ராமிஸ். அம்மா, என்னோட பர்த்டேக்கு தான் இதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுமா. நீங்க எனக்கு கொடுத்த இந்த பர்த்டே கிஃப்ட்ல கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். நிச்சயமா வெறும் பர்த்டே விஷஸ் மட்டும் சொல்லிருக்க மாட்டீங்க. அந்த மெமரி கார்டுல நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னு நாளைக்கே நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். கதவு கொஞ்சம் மெதுவா திறந்துட்டு வரக்கூடாதா? ஏன் பயந்துட்டியா? மாயா, என்ன பண்ற? படுக்க போறியா? ஆமா. உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். 2 தட்டு சாப்பாடா? 2 தட்டும் உனக்கு இல்ல. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. நான் எப்படி 2 தட்டு சாப்பாடையும் சாப்பிட முடியும்? பரவாயில்ல, சாப்பிடு. 2 தட்டு சாப்பாடையும் சாப்பிட்டா என் வயிறு வெடிச்சிரும். எனக்கு தான் வேண்டான்னு சொல்றேன்ல. உட்காந்து பொறுமையா சாப்பிடு. உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டா நீ இன்னும் அழகா இருப்ப. கிண்டல் பண்ணாத மாயா. இந்தா சாப்பிடு. சாம்பார் வாசம் எப்படி இழுக்குது பாரு. இழுத்தாலும் சரி, தள்ளுனாலும் சரி, எனக்கு வேண்டாம். என்னை விட்டுடு. மாயா மாயா மாயா, இரு. ஒரே ஒரு தடவை வாசம் புடிச்சு பாரு.
அப்புறம் நீயே தட்டை பிடுங்கி சாப்பிடுவ. ப்ளீஸ் தனலட்சுமி, எனக்கு தூக்கம் வருது, பசிக்கவும் இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஆ, அது எப்படி உனக்கு மட்டும் பசிக்காம இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எப்படி பசிக்க போகுதுன்னு பாரு. ஆஹா, அவரைக்காய் பொரியல் நெய் விட்டு செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அருமை அருமை. ம். என்ன கத்திரிக்காய் எப்படி இருக்கு தெரியுமா? சான்ஸே இல்ல. இதெல்லாம் நீ எங்க சாப்பிட்டிருக்க போற? சொன்னா புரியவா போகுது? தின்னாதானே தெரியும். ச்சே, என்ன மனம் என்ன மனம். ம், என்ன டேஸ்ட். சொர்க்கத்துல கூட இப்படி ஒரு போஜனம் கிடைக்காது. ஓ மை காட், இவ சொன்ன மாதிரியே ஓவரா பசி எடுக்குது. சரி மாயா, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். போய் படுத்தா நல்லா தூக்கம் வரும். நான் போறேன். நீயும் படுத்துக்கோ. உனக்கு தான் பசிக்கலன்னு சொன்னல. ராத்திரி பசிச்சதுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கோ.
வருது. ஏம்மா, ஏய், என்ன பண்ற? திருட சீக்கிரம் வாங்க. வாங்க எல்லாரும். திருட என்னம்மா? ஐயோ அம்மா, சீக்கிரம் வாங்க. ஏய், என்ன விடு. தைரியம் தான் திருட வந்திருப்ப. திருடனா எங்க வீட்டுக்குள்ளயா? ஏய் வாங்க திருட. ஐயோ ஏய் திருடு போயில எப்பற எங்க வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு அவ்வளவு தைரியமா? அடி நானா அடி. எப்படி வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்கன்னா உனக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? அடிடா. சரிங்க சும்மாவே விட கூடாது. அடி. இப்ப பாருங்க அத்தை அடிய. நானா அடி. விட்டுறதுடா. அடி. இவ்வளவு தைரியம். அடி பாப்பா. அடி. அடி. நல்லா அடிங்க. ஐயோ அம்மா. நானா. ஏய், சீனு மாமா. ஐயோ நான் இல்ல. டேய். ஏண்டி நம்ம பையனை போய் திருடன்னு சொல்லி அடிச்சிட்டேடி இப்படி? பாக்கலங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு தாயை எங்கேயும் பார்க்க முடியாது. டேய் டப்பா, எப்படா வந்த? உங்க பையன் பேரு டப்பாவா? ஏய், என் பேரு டப்பா இல்ல, சீனு. ஆமா, இவ யாரு? ஆ, என் தங்கச்சி சந்தியா இருக்கால, அவ பொண்ணு மாயா. சந்தியா. ஜானகி, இங்க என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்கோம்? இப்போ போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்க? சீனு, நாளைக்கு தானே வரேன்னு சொன்ன. திடீர்னு இப்படி ராத்திரி நேரத்துல வந்திருக்க. அதுவும் கதவு கூட தட்டாம. மன்னிச்சிருங்க மாமா, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். தப்பு என் மேலதான். இனிமே இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற வேலையை வச்சுக்காத. சரிங்க மாமா. ஜானகி, ஆ. சீனு சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்டுட்டு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடு. சரிங்க. சீனு மாமா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஹலோ. நலம் விசாரிக்கிறதெல்லாம் கீழே போய் ஹால்ல வச்சுக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது. ஜானகி, ஆ. நம்ம வீட்ல அவ இருக்காளா இல்ல அவ வீட்ல நாம இருக்கமா? அத்தை, தூக்க கலக்கத்துல அவ அப்படி பேசுறா அத்தை. நீங்க வாங்க அத்தை. அப்போ பெரியமா வா. போ. சீனு, சீனு, இங்க வா. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்க. ஊனா பெருசா சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. சீனு, சைலண்டா இருந்த நம்ம வீடு இவ வந்ததுக்கு அப்புறம் வயலண்டா மாறிடுச்சு. சொன்னா புரியாதா உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது. முதல்ல இந்த டப்பாவையும் கூட்டிட்டு போங்க. ஏய், என் ரூம்ல இருந்துட்டு என்னைய வெளிய போக சொல்றியா? டப்பா கிப்பான்னு கூப்பிட்டா அவ்வளவுதான் உனக்கு. நாளைக்கு இருக்கு உனக்கு. அது நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போங்க. நான் தான் சொன்னேன்ல, பாத்தியா எப்படி சவுண்ட் கொடுக்கறான்னு.
அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு, நமக்கு தான் நேரம் சரியில்லை. வாங்க போலாம். போ. லேட் ஆகுது. சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புங்க. விடுங்க. சீனு, சொன்னா கேளுடா. பாவம், விடு மாமா, கோவப்படாதீங்க. அவ ரொம்ப நல்லவ மாமா. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ரத்த பாசம்ல, அதான் மனசு பதறுது. வாங்க நம்ம போலாம். போடா சீனு, போடா. போ போ, சும்மா கேளு சீனு, போ. அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவனா, அதுக்குன்னு எல்லாரும் அவளுக்கு கால் பிடிக்கணுமா? வர வர ரொம்ப இலக்காரமா போச்சு அவளுக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமைதி பூங்காவா இருந்த வீடு இன்னைக்கு அடிதடி சண்டை வர அளவுக்கு ரணகுலம் ஆயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தா ஏன் புள்ளைய இவ திருடன்னு சொல்லுவா? திருடன்னு சொன்னது இல்லாம ஏன் கையாலேயே என் புள்ளைய அடிக்க வச்சுட்டாலே. சின்ன வயசுல இருந்து பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த பையன் இப்படி போட்டு என்ன அடி அடி அடிக்க வச்சுட்டாலே. என்ன ஒரு தெனாவெட்டு இருக்கும். என் பையனோட ரூம்குள்ளேயே இவ இருந்துட்டு எங்களையே கெட் அவுட்னு சொல்றா. இவள அந்த ரூமை விட்டு அனுப்பாம நான் ஓய மாட்டேன். அடியே அமெரிக்கா புல்லுருவி, உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? விடியட்டும், பாத்துக்கிறேன். எல்லாமே நம்ம தலையில வந்து விடியுது. ஏன் பசீனு, பரீட்சையில நல்லா எழுதுனியா? சூப்பரா எழுதியிருக்கேன் அத்தை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா இன்னைக்கு நீ அந்த மாயா கிட்ட ஃபெயில் ஆயிட்ட டப்பா. நான் கூட தெரியாம உங்களை அடிச்சுட்டேன். சாரி அத்தை. உங்களுக்காக தான் நான் சும்மா விட்டேன். இல்லனா நான் அந்த ரூம்லயே படுத்து இருந்திருப்பேன். நீ எப்படி மாமா அங்க படுப்ப? அங்க படுத்தாதான் மாயா உன்னை அடிப்பாளே. தனலட்சுமி, உனக்கு எதை எப்படி பேசணும்னு தெரியாது. சீனு, நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம நல்லா தூங்க. காலையில பேசிக்கலாம், சரியா? சரிங்க அத்தை. தனு வா. தனலட்சுமி, ஆமா நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? பாஸ் ஆயிடுவே இல்ல? அது இந்த தடவை क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சாமிய வேண்டிக்கிட்டு எப்படியோ எழுதிட்டேன். கண்டிப்பா. சரி 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 சரி, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நீ கிளம்பு ப்ளீஸ். மாமா, ஒரு விஷயம் தெரியுமா? தனலட்சுமி அக்கா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் அவ்வளவுதான். பெரியப்பா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாராம். அவ்வளவுதான். அப்ப டும் டும் தானா? அம்மா பாருமா.
அவன் சொல்லிட்டு போறான் விடு. நீ ஓய்வெடுப்பா. வா. பாத்தியா சீனு, இதுதான் நம்மளோட நிலைமை. என்னம்மா சொல்ற? கடைசியா உன்னை எங்க கொண்டு விட்டுட்டாங்கன்னு பாத்தியான்னு சொன்னேன். இப்ப நீ கெஸ்ட் ரூம்ல இருக்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன இருந்தாலும் நம்ம கெஸ்ட் தானே சொல்லாம சொல்றாங்கன்னு அர்த்தம். அம்மா, தேவையில்லாம தப்பா நினைச்சு புலம்பிட்டு இருக்காதம்மா ப்ளீஸ். உனக்கு என்ன தெரியும்? இப்பெல்லாம் அப்படிதான் நடக்குது. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி, நீ படுத்து தூங்கு. குடு, படுத்துக்கோ.